மக்களே, ஆண்டவன் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. மனதாங்கல்களோடு அல்ல, மனமாற்றங்களோடு செல்ல. மனதாங்கல்களோடு அல்ல, மனமாற்றங்களோடு செல்ல. சமபந்தி விருந்தில் சங்கமிப்போம், ஆலய வீடம் வாருங்கள் இறை மக்களே. ஆண்டவன் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. வாழ்க்கையும் வழிபாடும் இணைந்திடவே, வார்த்தை வாழ்வாய் அமைத்திடுவோம். நிறைவாய் பெறுவதை அருள் என்போம், இருப்பதை பகிர்வதை சமம் என்போம். நல்வாழ்வை ஆன்மீக வழிபாடு, நல்வாழ்வை ஆன்மீக வழிபாடு. இந்த திருப்பலி அதற்கு ஒரு ஏற்பாடு. ஆலய வீடம் வாருங்கள் இறை மக்களே, ஆண்டவன் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமை நம் அனைவரோடு என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைய திருப்பலியானது அக்சரின் இவருடைய 21வது பிறந்த நாள் அன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இறைவன் இவரை நிறைவாக ஆசீர்வதித்து எல்லா விதமான அருள் குடைகளாலும் ஆசீரால் நிரப்ப வேண்டும் என்றும், தூய ஆண்டை கனிகளை குடைகள் நிறைவாக பொழிந்து இறைவனுக்கு உகந்தவராக வாழ வளர இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று நாம் இந்த பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். மேலும் இந்த திருப்பலியானது அசென்சியா லஸ்ட்ரா என்ற பிள்ளை தன்னுடைய வாழ்க்கைகளை ஒரு பருவத்தை அடைந்ததற்கு நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இறைவன் தாமே இந்த பிள்ளையோடு உடன் இருந்து தொடர்ந்து நல்ல ஞானத்தை கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்றும், தொடர்ந்து நல்ல சிந்தனை தெளிவிலே அதே போல எல்லா விதமான அறிவிலும் ஆற்றலிலும் சிறந்து விளங்கி இவ்வாறு இறைவன் ஞானத்திலும் வளர்ச்சி சிறந்தது போல இந்த பிள்ளை விளங்க இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று நாம் இந்த வழியிலே மன்றாடுவோம். மேலும் ஜெசிந்தா மேரி என்பவர் உடல் நலம் பெற வேண்டி ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இறைவன் தாமே நல்ல மருத்துவராக உடனிருந்து இவரை ஆசீர்வதித்து இருக்கும் நோயிலிருந்து முழுமையான விடுதலை வாழ்வை அளிக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். மேலும் அபிஷா பாஸ்லின் என்பவருக்கு தடைகள் நீங்கி திருமணம் நடைபெற அவர்கள் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இறைவன் தாமே இவர்கள் திருமண வாழ்வை அமைத்து கொடுக்கவும், இறைவன் தன்னுடைய நம்ம வீரத்திலே வாசிக்கின்றோம், அதாவது நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்று சொன்னது போல இறைவன் இவரை தேர்ந்து கொள்ளவும் நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமைத்து கொடுத்து அதன் வழியாக இறைவன் இவரை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று நாம் பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். மேலும் ஜஸ்டின் ஜோஸ் ஜென்சி குடும்பத்தாருடைய நன்றி பலியாகவும் குடும்ப நலனுக்காகவும் மேலும் தொழிலே முன்னேற்றம் கிடைக்க வேண்டியவர்கள் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இறைவன் இவருடைய எண்ணங்களை இயக்கங்களை நிறைவாக பொழிந்து ஆசிர்வதிக்க வேண்டும் என்று குடும்பத்தில் அமைதியின் சமாதானத்தை பொழிந்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிப்போம். மேலும் சேவியருக்கு ஏற்ற குடும்பத்தார் கடவுள் இதுவரை செய்த எல்லா விதமான நன்மைகளுக்கு நன்றியாகவும் அஸ்வியா அஸ்மினா 2 பிள்ளைகளையும் கடவுள் ஆசீர்வதித்து கல்வியறையும் இறைஞானம் பெற்று வளர இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று உலக மக்கள் அனைவரும் கொரோனா தொற்றிலிருந்து விடுபடவும் வேண்டுதல் பலியாகவும் அவர்கள் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மேலும் பர்னபாஸ் இத்தம்மாள் குடும்பத்தார் குடும்ப நலனுக்காகவும் கர்ப்பமான பிள்ளைக்கு தாய் பிள்ளை நலமாகும் சுக பிரசவத்திற்காகவும் வேண்டுதல் பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இறைவன் தாமே உடனிருந்து ஆசீர்வதித்து இவருடைய தேவைகளை நிறைவு செய்து அதன் வழியாக தொடர்ந்து இறைவனுக்கு நன்றியுள்ள குடும்பமாக இவர்கள் திகழ இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று மன்றாடுவோம். மேலும் ஜெனிஷா அஜீஸ் குடும்பத்தின் 2ஆம் ஆண்டு திருமண நாள் நன்றி பலியாகவும் நல்ல உடல் நலமும் எல்லா
வளங்களும் கிடைக்கதும் வேண்டும் என்றும் வேண்டுதல் பலியாகவும் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இறைவன் தொடர்ந்து இவர்களை ஆசீர்வதித்து உடல் நலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து இவருடைய திருமண வாழ்வை ஆசீர்வதித்து திருமண வாழ்வினுடைய எல்லா விதமான செல்வங்களை நிறைவாக கொடுத்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். மேலும் இந்த பலியானது எலியாஸ் என்பவருடைய 23ஆம் ஆண்டு நினைவு பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இறைவன் இவருக்கு முடிவில்லாத வாழ்வை கொடையாக கொடுக்க வேண்டும் என்றும் இவர் எந்நாளும் எப்பொழுதும் தோழமையிலே சங்கமிக்கவும் இறைவனை முகமுகமாய் தரிசிக்கிற பேர் பெற்று இறைவன் இவருக்கு அளிக்க வேண்டும் என்று பலியிலே மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை குற்றங்களை எண்ணி மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரர் சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் அமைதி இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம் நிறைவான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே
நீர் கற்றுத் தருவதை உமக்குள் அன்பு செய்யவும் நீர் வாக்களிப்பதை விரும்பவும் செய்தருளும். அதனால் மாறி வரும் இவ்வுலக சூழலில் எங்கள் இதயங்கள் உண்மையான பேரின்பு உலகின் மீது என்றும் நாட்டம் கொள்ள செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். தாவீது குடும்பத்தாரின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். 22ஆம் அதிகாரம் 19 முதல் 23 வரை உள்ள இறைவசனங்கள். உன்னை உன் பதவியிலிருந்து இறக்கி விடுவேன், உன் நிலையிலிருந்து கவிழ்த்து விடுவேன். அந்நாளில் இல்க்கியாவின் மகனும் என் ஊழியனுமாகிய எலியாக்கிமை நான் அழைத்து உன் அங்கியை அவனுக்கு உடுத்தி உன் கச்சையை அவன் இடுப்பில் கட்டி உன் அதிகாரத்தை அவன் கையில் ஒப்படைப்பேன். எருசலேமில் குடியிருப்போருக்கும் யூதா குடும்பத்தாருக்கும் அவன் தந்தை ஆவான். அந்நாளில் தாவீது குடும்பத்தாரின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன். அவன் திறப்பான், எவனும் பூட்ட மாட்டான். அவன் பூட்டுவான், எவனும் திறக்க மாட்டான். உறுதியான இடத்தில் அவனை முளை போல் அடித்து வைப்பேன். அவன் தன் தந்தையின் குடும்பத்தாருக்கு மேன்மையுள்ள அரியணையாக இருப்பான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆண்டவரே, என் முழு மனத்துடன் உமக்கு நன்றி செலுத்துவேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். உம் திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ்பணிவேன். ஆண்டவரே, என்றும் உள்ளது உம்முடைய பேரன்பு. ஆண்டவரே, என்றும் உள்ளது உம்முடைய பேரன்பு. உம் பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். ஏனெனில் அனைத்திற்கும் மேலாக உம் பெயரையும் உம் வாக்கையும் மேன்மையுறச் செய்துள்ளீர். நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தீர், என் மனதிற்கு வலிமை அளித்தீர். ஆண்டவரே, என்றும் உள்ளது உம்முடைய பேரன்பு. ஆண்டவரே, என்றும் உள்ளது உம்முடைய பேரன்பு. ஆண்டவரே, நீர் உன்னதத்தில் உறைபவர். எனினும் நலிந்தோரை கண்ணோக்குகின்றீர், ஆனால் செருக்குற்றோரை தொலையிலிருந்தே அறிந்து கொள்கின்றீர். ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. உம் கைவினை பொருளை கைவிடாதேயும். ஆண்டவரே, என்றும் உள்ளது உம்முடைய பேரன்பு. ஆண்டவரே, என்றும் உள்ளது உம்முடைய பேரன்பு. இரண்டாம் வாசகம். அனைத்தும் கடவுளிடமிருந்தே வந்தன, அவராலேயே உண்டாயின, அவருக்காகவே இருக்கின்றன.
திருத்தூதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 33 முதல் 36 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுளின் அருள் செல்வம் எத்துணை மிகுதியானது! அவருடைய ஞானமும் அறிவும் எத்துணை ஆழமானவை! அவருடைய தீர்ப்புகள் அறிவுக்கு எட்டாதவை. அவருடைய செயல்முறைகள் ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டவை. ஏனெனில் ஆண்டவரின் மனத்தை அறிபவர் யார்? அவருக்கு அறிவுரையாளராய் இருப்பவர் யார்? தமக்கு கைமாறாக ஏதாவது கிடைக்கும் என முன்னதாகவே அவரிடம் கொடுத்து வைத்தவர் யார்? அனைத்தும் அவரிடமிருந்தே வந்தன, அவராலேயே உண்டாயின, அவருக்காகவே இருக்கின்றன. அவருக்கே என்றென்றும் மாட்சி உரித்தாக. ஆமேன். ஆண்டவரின் நல்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 13 முதல் 20 வரை. இயேசு பிலிப்பு செசாரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினர் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என்று சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன். ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்திலுள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணரசின் திறவுகோல்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும், மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். பின்னர் தாம் மெஸ்ஸியா என்பதை எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று இயேசு சீடரிடம் கண்டிப்பாய் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, ஆண்டின் பொது காலம் 21ஆம் ஞாயிறை அன்னையாம் திரு அவை இன்று கொண்டாடி மகிழ்கின்றது. இன்றைய நாளிலே இந்த நற்செய்தி வாசகத்திலே நமக்கு அழகான ஒரு கேள்வியை இயேசு கிறிஸ்து முன்வைக்கின்றார். நான் யார் என மக்கள் சொல்கிறார்கள், நான் யார் என நீங்கள் சொல்கிறீர்கள் என்று ஒரு வினாவை முன்வைக்கின்றார். அதே கேள்வியை நாம் கேட்டு பார்ப்போம்.
இயேசு எனக்கு யார் என்று அவர் சீடர்களை பார்த்து சொன்ன கேள்வியை பார்த்து நாம் கேட்போம் இன்று. இயேசு எனக்கு யார், அதாவது இயேசுவை யார் என நான் என்ன சொல்கிறேன் என்ற ஒரு வினாவை முன்வைப்போம். அன்று இயேசு கிறிஸ்துவை எதற்காக திருமுழுக்கு யோவான் என்று சொன்னார்கள், எலியா என்று சொன்னார்கள், எரேமியா அல்லது இறைவாக்கினர் ஒருவர் என்று மக்கள் சொல்ல வேண்டும்? இந்த பின்னணியை நாம் சற்று அலசி ஆராய்ந்தோம் என்றால், திருமுழுக்கு யோவான் ஏரோதால் கொல்லப்பட்டார். இந்த ஏரோதால் கொல்லப்பட்ட திருமுழுக்கு யோவான் மீண்டும் வந்து விட்டார். ஏனென்றால் அவர் ஒரு நல்ல மனிதராக, இறைவாக்கினராக, நேர்மையான மனிதராக இருந்தது. எனவே இந்த கொல்லப்பட்ட மனிதர் மீண்டும் வந்து விட்டாரோ என்ற ஒரு அச்ச உணர்வும் எல்லாரிடத்திலும் இருந்தது, அரசனுக்கும் இருந்தது. எனவே தான் திருமுழுக்கு யோவானோ ஏனென்றால் அவர் இறப்பதற்கு முன்பு எதை செய்தாரோ அதுதான் இன்று நடைபெறுகிறது. எனவே அவர்கள் அப்படி யோசித்தார்கள். இரண்டாவது, எலியா அல்லது வேறொரு இறைவாக்கினர் என்று அவர்கள் எலியாவாக இருக்கும் என்று நினைத்தார்கள். ஏன் எலியா என்று அவர்கள் நினைத்தார்கள்? இதற்கான பதிலை இந்த மலாக்கி நூலிலே 4ஆம் அதிகாரம் 5 நாம் வாசிக்கின்றோம். அழகாக சொல்லப்படுகிறது. இதோ பெரியதும் அச்சத்தை தோற்றுவிப்பதுமான ஆண்டவரின் நாள் வருமுன் இறைவாக்கினர் எலியாவை நான் உங்களிடம் அனுப்புகிறேன் என்று அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. ஏனென்றால் எலியா இறைவாக்கினரை பற்றி ஒரு அச்சம் எல்லாரிடத்திலும் இருந்து அவ்வாறு அவர் செயல்பட்டார். அவர் மிக வேகமாக கடவுளை பற்றிய சிந்தனைகளை எல்லாம் மக்களிடத்திலே மிக துணிச்சலோடு எடுத்துரைப்பவராக எலியா இறைவாக்கினர். எனவே இங்கே ஆண்டவரின் நாள் வருமுன் இறைவாக்கினர் எலியாவை நான் உங்களுக்கு அனுப்புவேன் என்று சொன்னார்கள். எனவே மெஸ்ஸியா வருவதற்கு முன்பு அவர் வருவார் என்ற ஒரு நம்பிக்கை எல்லா இடத்திலும் இருந்தது. எனவே இவர் எலியாவாக இருக்க முடியுமா என்று சொன்னார்கள். அதோடு மட்டுமல்லாமல் நாம் இந்த பாஸ்கா விழாவிலே அந்த யூதர்கள் என்ன செய்தார்கள், அங்கே எல்லாரும் இருப்பாங்க. அதில் ஒரு அறிக்கையிலே ஒரு வெறுமையான ஒரு இருக்கையை போட்டிருப்பார்கள். ஏனென்றால் எலியா இறைவாக்கினர் வருவார் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. மூன்றாவதாக எரேமியா அல்லது இறைவாக்கினர் ஒருவர் இருப்பார் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள். அதாவது எரேமியா இறைவாக்கினரோ அவர் என்ன செய்தார், இந்த இஸ்ரேல் மக்கள் நாடு கடத்தப்பட்ட முன்பு இந்த உடன்படிக்கை பேழையும் தூய பீடத்தையும் நெபோ மலையில் உள்ள ஒரு குகையிலே வைத்தார். எனவே மெஸ்ஸியா வரும்போது அந்த இறைவாக்கினர் வந்து இந்த உடன்படிக்கை பேழையும் தூய பீடத்தையும் இந்த மக்களிடத்தில் ஒப்படைப்பார் என்ற ஒரு எண்ணம் அவளிடத்திலே இருந்தது. எனவே தான் அவர் எரேமியா அல்லது ஒரு இறைவாக்கினர் ஒருவர் என்று அவர் எண்ணினார்கள். இதுதான் இந்த இயேசு யார் என்ற ஒரு கேள்விக்கு இந்த திருமுழுக்கு யோவான் என்றும் எலியா என்றும் எரேமியா இறைவாக்கினர் அல்லது இறைவாக்கினர் ஒருவர் என்றும் சொல்வதற்கு காரணமாக இருந்தது. இன்று இதே கேள்வி இயேசு நம்மை பார்த்து கேட்கிறார். எனவே இயேசுவை யார் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள்? இல்லை என்றால் எனக்கு இயேசு யார்? நாம் ஒருவேளை இதுவரை நாம் எனக்கு இயேசு யார் என்று நாம் சிந்திக்காமல் இருந்தால் இனிமேல் நாம் சிந்திப்போம், இயேசு எனக்கு யார், நான் இயேசு எப்படி பார்க்கிறேன். அதாவது நேற்று ஒரு வீடியோ வந்தது. அதிலே அந்த கடவுளை பற்றி, அதாவது நம்முடைய எல்லா கடவுளை பற்றி பொதுவாக ஒருவர் விவாதம் செய்து கொண்டிருந்தார். கடவுள் எங்கே இருக்கிறார், என்ன செய்கிறார், அப்படியெல்லாம் அவர் அவருடைய இந்த ஆர்குமெண்ட், லாஜிக்கல் ஆர்குமெண்ட் சொல்லுவாங்க, தர்க்க முறை, அதில் அழகாக பண்ணி கொண்டிருந்தார். இதே போல் நம்முடைய எண்ணங்களும் இருக்கிறது. ஒருவேளை என்று சக்கையை பார்த்து நினைச்ச சக்கையை மரத்தில் ஏறி இருந்தார். சக்கையை இறங்கி வா, இந்த நம்முடைய வீட்டிலே தங்க வேண்டும் என்று ஒருவேளை இயேசு சொல்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். என்று சக்கையை என்ன சொல்வார், கடவுளே வேண்டாம், கொரோனாவால் என்னுடைய இடம் என்ன செய்கிறது, அடைக்கப்பட்டு இருக்கிறது என்று கடவுளை பார்த்து சொல்லுகின்ற மக்களாகத்தான் நாம் இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நம்பிக்கை இருக்க வேண்டும். கடவுள் யார் என்று நான் உண்மையாக புரிந்திருந்தால்
நாம் இதே போல விவாதங்களையோ அல்லது இந்த ஒருவேளை அது ஒரு நகைச்சுவையாக அது சொல்லப்பட்டாலும் அந்த சக்கையை போல உள்ள நம்பிக்கை இன்று அந்த நகைச்சுவையில் சொல்லப்பட்ட சக்கையை போல நம்பிக்கை தான் நமக்கும் இருக்கிறது. எனவே நாம் சிந்தித்து பார்க்கும் இயேசு இறக்கியார். இரண்டாவது, இயேசுடைய அணுகுமுறை இங்கே நாம் அழகாக சொல்லப்பட்டு இருக்கிறது. இயேசுடைய அணுகுமுறை என்பது என்னது? எண்ணிக்கையில் அல்ல, எண்ணமே சிறந்தது. அந்த உலகத்தை வரலாற்றில் பார்த்திருக்கிறோம். எத்தனையோ கோடி மக்கள் பிறந்து வாழ்ந்து இறந்திருக்கிறார்கள். எல்லாருடைய பேரும் வரலாற்று இடம் பெற்றிருக்குதா? இல்லை. ஒரு சில நபருடைய பேரில் வரலாற்று இடம் பெற்றிருக்கிறது. அப்படி என்றால் எண்ணிக்கை முக்கியம் அல்ல, எண்ணம் தான் முக்கியம். நம்முடைய பாடிக்கு என்ன செய்கிறோம்? ஸ்ப்ரே அடிக்கிறோம், அப்படிதானே? அல்ல ரூம் ஸ்ப்ரே அடிக்கிறோம். கொஞ்சம் அடித்தா பார்த்தா ரூம் ஃபுல்லாகவே என்ன செய்கிறது? மனம் வீசுகிறது. ஒரு தோட்டத்தில் ஒரு நல்ல பூ இருந்தால் போதும், எல்லாம் ஒரு பெரிய தோட்டம் ஒரு பூ அதில் இருந்தாலே போதும், எல்லா தோட்டம் முழுவதும் பூத்து இருக்க வேண்டும் என்று அல்ல, அது ஒரு பூ பூத்தாலே எல்லாரையும் அது சுண்டி இழுக்கிறது. எனவே எண்ணிக்கை முக்கியமல்ல, எண்ணம் என்பதை இயேசு இந்த நற்செய்தி வாசகத்தில் நமக்கு அறிவுறுத்துகின்றார். எப்படி? அதாவது நீங்கள் யார் என்ன மக்கள் சொல்கிறார்கள் அல்ல யார் நீங்கள் சொல்கிறீர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது பேதுரு சொல்கிறார், மெசியா வாழும் கடவுளின் மகன் என்று சொல்கிறார். நீ உன் பெயர் பேதுரு, பாறை, உன்மேல் திருச்சபை கட்டுவேன் என்ற ஒரு மாபெரும் கொடை அவருக்கு கொடுக்கிறார். இதை நாம் சற்று அலசி ஆராய்ந்தோம் என்றால் பேதுருவிடத்தில் அப்படி என்ன தலைமைத்துவம் இருந்தது? இல்லை என்றால் தலைமைத்துவத்திற்கு அன்புதான் முக்கியம் என்றால் இயேசு பேதுருவுக்கு கொடுத்திருக்க முடியாது. இயேசு அதிகமான அன்பு செய்தது சீடர் யாரு? யோவானுக்கு தான் அந்த இடத்தை கொடுத்திருக்க வேண்டும். அன்பு சீடரான யோவானுக்கு கொடுக்கவில்லை, ஆனால் பேதுருவுக்கு கொடுத்தார். ஒருவேளை வலிமையானவர்கள் தான் தலைவர்களாக இருக்க வேண்டும் என்றால் யாருக்கு கொடுக்க வேண்டும் தலைமைத்துவ பண்பை? தீவிரவாதியான சீமோன், எதற்கும் துணிச்சலோடு முன்வந்து செய்கின்றவர், அவருக்கு கொடுத்திருக்கிறார், ஆனால் அவர் கொடுக்கவில்லை. ஒருவேளை சிறந்த நிர்வாகியாக இருக்க வேண்டும் என்றால் யாருக்கு கொடுக்க வேண்டும்? யூதாஸுக்கு கொடுத்திருக்க வேண்டும். பெரிய பிஸ்னஸ் மேன், பணம் எல்லாத்திலே இது ரொட்டேஷன் ஆகி கொண்டே இருந்தது. அந்த பணத்தை அழகாக நிர்வகிக்கின்ற ஒரு ஆற்றல் உள்ள அவருக்கு கொடுத்திருக்க வேண்டும். பேர் எப்படிப்பட்டவர்? அவர் ஒரு பயந்த ஒரு எண்ணம் கொண்டவர், உயிருக்கு பயந்து இயேசுவையும் மறுதலித்தவர், கடலில் நடந்து வந்த பொழுது நம்பிக்கை குறையினால் மூழ்குகின்ற நிலைக்கு தள்ளப்பட்டுகின்றவர். அப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு கடவுள் இந்த திருச்சபையினுடைய தலைமை பொறுப்பை கொடுக்கின்றார். அதுதான் எப்படி எண்ண முடிகிறதா? அதை ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் மனிதர்களாகி நம்முடைய அறிவுக்கு அது எட்டாதது, நம்முடைய அறிவுக்கு எட்டாதது. இதைத்தான் நம் எஸ்ஐயா இறைவாக்கினர்கள் நூலிலே 55ஆம் அதிகாரம் 8 முதல் 9 வரை அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, உங்கள் வழிமுறைகள் என் வழிமுறைகள் அல்ல என்கிறார் ஆண்டவர். மண்ணுலகத்திலிருந்து விண்ணுலகம் மிக உயர்ந்து நிற்பது போல உங்கள் வழிமுறைகளை விட என் வழிமுறைகளும் உங்கள் எண்ணங்களை விட என் எண்ணங்களும் மிக உயர்ந்திருக்கின்றன. அதுதான். எனவே நம்முடைய எண்ணத்தை கடவுள் நிறைவேற்றுவதில்லை, நம்முடைய எண்ணங்களுக்கு மாறாக கடவுளுடைய எண்ணம் இருக்கிறது. அதுதான் கடவுள் நிறைவேற்றினார். அன்பு சீடருக்கு கொடுக்கவில்லை, தீவிரவாத சீமோனுக்கு கொடுக்கவில்லை, நல்ல நிர்வாக திறமை கொண்ட யூதாசுக்கு கொடுக்கவில்லை. ஆனால் இந்த சாதாரண ஒரு மனிதர், நம்பிக்கையில் தளர்வுற்ற ஒரு மனிதர் பேதுருக்கு இந்த தலைமை பீடம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இதுதான் இயேசுனுடைய அணுகுமுறை. இயேசு எண்ணிக்கை அல்ல, எண்ணத்தையே பார்க்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் எண்ணங்களை அல்ல எண்ணங்களை பார்த்து இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க, எனவே அங்கே சாஞ்சிருவோம். இங்கே நிறைய படப்படைத்தவர்கள் அல்லது பெரிய ஆட்கள் இருக்கிறாங்க, அல்லது நல்ல பெரிய பதவியில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, அங்கே சாய்ந்துடுவோம். இல்லை, எண்ணம் எங்கே எண்ணம் நல்ல எண்ணம் இருக்கிறதோ அந்த எண்ணத்தை நம்முடைய எண்ணங்களாக மாற்றுவோம். அதுதான் இயேசு விரும்புகின்றார். எனவே அன்புக்குரியவர்களுடைய இறைவார்த்தை நமக்கு சொல்வது, ஒன்று, இயேசுவை நாம் எப்படி பார்க்கிறோம், இயேசு யார் உனக்கு. 2, எண்ணிக்கை அல்ல எண்ணம் தான் முக்கியம் என்பதை சுட்டி காட்டுகின்றார். எனவே இதை உள்வாங்கியவர்களாக இந்த
இந்த பலியிலே நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமேன். எழுந்து நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். லாதுவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாய் நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலில் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புக்குரியவர்களே, நம்முடைய தேவைகளை விண்ணப்பங்களாக நாம் இறைவன் பாதம் எடுத்துரைத்து அமைதியாக மன்றாடுவோம். அன்பே உருவான ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளாக நம்மளிடத்தில் எடுத்து வைத்துள்ள மன்றாட்டுகளுக்கு கனிவாய் செவி சாய்த்தருளும். இன்னும் எத்தனையோ எண்ணங்கள் ஏக்கங்கள் எங்களுடைய உள்ளங்களில் எழுந்து கொண்டிருக்கின்றன. அனைத்தையும் அறிந்தவராக இருக்கின்றீர். நிறைவாக தந்தை எங்களை ஆசீர்வதியும், உமது வல்லமையால் நிரப்பியருளும். அன்பு ஆண்டவரே, என்னை யார் என்று மக்கள் சொல்கிறார்கள், நீங்கள் சொல்கிறீர்கள் என்ற ஒரு வினாவை முன்வைத்து பேதுரு அழகான ஒரு பதிலை சொன்னார். அன்பான ஆண்டவரே, நாங்களும் உம்மை எப்படி பார்க்கின்றோம்? இயேசு எனக்கு யார் என்பதை நாங்கள் உண்மையிலேயே தேர்ந்து தெளிந்து உண்மையான ஒரு பதிலை நாங்கள் கண்டுகொள்ள வேண்டிய அருளை எங்களுக்கு தாரும். அதே போல பல வேளைகளில் நாங்கள் எண்ணிக்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனால் இயேசுடைய அணுகுமுறை என்பது எண்ணிக்கையில் அல்ல, எண்ணமே உயர்ந்தது. மனிதனுடைய எண்ணங்களை விட கடவுளுடைய எண்ணம் வித்தியாசமானவை. நாங்களும் அத்தகைய உயர்ந்த எண்ணங்களை கொண்டு வாழ எங்களுக்கு அருளையும் ஆற்றலையும் தாரும். பல வேளைகளிலே எங்களுடைய எண்ணங்கள் சிறுமை எண்ணங்களாக இருக்கிறது, குறுகிய எண்ணங்களாக, தவறு குறுகிய பாதையிலே பார்க்கின்ற எண்ணங்களாக, தவறான பாதையிலே பயணிக்கின்ற எண்ணங்களாக இருக்கிறது. அன்பு ஆண்டவரே, நாங்கள் பரந்த பார்வை கொண்டு, விசாலமான பார்வை கொண்டு நாங்கள் தேர்ந்து தெளிந்து உண்மையா என்பதை அலசி ஆராய்ந்து நாங்கள் பார்க்கின்ற பார்வையை எங்களுக்கு தாரும். உமது அருளால் எங்களை நிரப்பி அருளும். உமது வல்லமை எங்கள் நிறைவாக ஆட்கொள்வதாக. எங்களுடைய குடும்பங்களை நிறைவாக நீர் ஆசீர்வதியும். உம்முடைய அருளினாலும் ஆசீரால் நிரப்பியருளும். அன்பு ஆண்டவரே, நீர் இல்லை என்றால் எங்களுடைய வாழ்க்கை பூஜ்யம். நீர் எங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால் நாங்கள் எவற்றையும் சாதிக்க முடியும். அன்பு ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும். உமது அருளினால் நிரப்பியருளும்.
அன்பு ஆண்டவரே, மருத்துவ நோயற்றவருக்கெல்லாம் நோயுற்றவருக்கே தேவை என்று மொழிந்த அன்பு ஆண்டவரே, இந்த நாட்களிலே கால சூழ்நிலையினால் அதே போல தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டு வீடுகளிலே மருத்துவமனையில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். குறிப்பாக வீடுகளிலே தங்களை தனிமைப்படுத்தி கொண்டிருப்பவர்கள், மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்க ஒவ்வொருவரையும் நீர் தாமே ஆசீர்வதித்து நம்பிக்கையை மிகுதிப்படுத்தும், நம்பிக்கையை ஆழப்படுத்தும். மிக விரைவாக குணமடைந்து தன்னுடைய இல்லங்களுக்கு செல்லவும், அதே போல நாங்கள் இந்த நாட்களில் கவனத்தோடு இருக்க வேண்டிய அருளை தாரும். எங்களுடைய உடல்நலத்தை நாங்கள் பேண வேண்டிய அருளை எங்களுக்கு தாரும். இன்னும் வெளிநாடுகளிலும் வெளியூர்களிலும் பல்வேறு இடங்களில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அனைவரையும் ஆசீர்வதியும். நீர்தாமை பாதுகாப்பாக அரணாக கோட்டையாக இருந்து எங்களை ஆசீர்வதித்து உமது வல்லமையால் நிரப்பி அதன் வழியாக உமது பாதுகாவல் நாங்கள் வாழ வேண்டிய அருளை தாரும். இன்னும் எங்களுடைய ஆலய பணிகளை ஆசீர்வதியும். நாங்கள் தொடர்ந்து ஆலய பணிகளை எவ்வித தொய்வும் இல்லாமல் நேர்த்தியாக செவ்வனே சிறப்பாக செய்ய வேண்டிய அருளை தாரும். எங்கள் மக்களுக்கு நல்ல பொருளாதார வளர்ச்சியை கொடும். மக்கள் திறந்த உள்ளத்தோடு ஆலய பணிக்காக கொடுக்க வேண்டிய உள்ளத்தை தாரும். அன்பு ஆண்டவரை, தொடர்ந்து எங்களை ஆசீர்வதித்து நாங்கள் நல்ல சிந்தனைகளோடு நல்ல பணிகளை தொடர்ந்து எங்களுடைய பங்களை செய்யவும், எங்களுடைய பங்கு மக்கள் அனைவரும் தொடர்ந்து முன்னேற்ற பாதைகளை பயணிக்க வேண்டிய அருளையும் ஆசீர் தந்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளை விதமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது திருச்சபையின் அனைத்து நலனுக்காகவும் அது கை நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒரு முறை ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரே பலியினால் உமக்கென மக்களை சொந்தமாக்கி கொண்டீரே. உமது திரு அவையில் ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகளை எங்களுக்கு கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உண்மையிலே தான். இந்த உடலோடு வாழ்க்கையில் உமது பரிவிரக்கத்து மன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி இப்பொழுது நிலை வாழ்வின் பிடையையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் உம்மாவியார் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயம் எங்களுக்கு என்று உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவின்று உயிர் செல்லச் செய்தி. ஆகவே நாங்கள் வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து தக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து
பாடுவதாவது தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உலகணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை விடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பு நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்வுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மேதகு ஆண்டனி பாப்புசாமி, எல்லா திருநிலையினர் ஆகியவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கு எடுத்துகளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரை இறக்கத்தும் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசே, புனித திருத்தூதர்கள், இவரை உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை வடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனியுடன் அருளும் என்று ஆடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கோமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சி நிறைந்த உறவின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி எம்மேல் இரக்கம் வைத்தருளும். எம்மேல் இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி எம்மேல் இரக்கம் வைத்தருளும். எம்மேல் இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி எமக்கு அமைதி தந்தருளும். எமக்கு அமைதி தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். சங்கீதமே இறைவா நமது உனதாகுமே. நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா நமது உனதாகுமே. நேசம் முன்னில் நான் காண்பதாய் உன்னோடு உறவாட என் ஜீவனே. ஒரு சங்கீதமே இறைவா நமது உனதாகுமே. நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா நமது உனதாகுமே. உன்னை காணாமலே உடன் பேசாமலே நான் தவித்திடுவேன். இந்த நிலை மாறியே வழி தடுமாறி நான் கலங்கிடுவேன். நீ இல்லாமல் உயிர் வாடுதே, இந்த உணர்வோடு போராடுதே. நீ இல்லாமல் உயிர் வாடுதே, இந்த உணர்வோடு போராடுதே. உயிராகவா உறவாகவா அழைத்தேன் அழுதேன் உயிரே நீ வா. ஒரு சங்கீதமே இறைவா நமது உனதாகுமே. நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா நமது
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது இரக்கத்தின் விருந்து எங்களுக்கு முழுமையான நலந்தர மருந்தாய் செயல்பட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமது இரக்கத்தில் முழுமையான நிலையை பெற்றிருந்த அனைத்து உமக்கு உகந்தவர்களாக இருக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள், இறைவன் உடனிருக்கின்றார். இறைவன்